ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் சிரிப்பீங்க. என்ன சொல்கிறேன் கேளுங்க. ஃப்ரிட்ஜு டூர். ஃப்ரிட்ஜு டூர் தான் இன்றைக்கி அக்கா போட போகிறேன். எல்லாருமே ஃப்ரிட்ஜ் டூர் போட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனல்லேயே ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடலாமே அப்படின்னு அக்காக்கு தோணுச்சு. சரின்ட்டு இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்க போகிறேன். வாங்க அனைவரும் ஃப்ரிட்ஜ் டூருக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜு. நல்ல பெருசு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரிட்ஜு வந்து நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு. கீழே வந்து வெங்காயம் அது போடுறதுக்காண்டி வச்சுருக்குறாங்க. நான் அக்கா இதிலெல்லாம் போட மாட்டேன். வெங்காயக்கூட தனியாக இருக்குது, அதில் போட்டுக்கிருவேன். எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்காக நாங்கள் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடைக்காக வாங்கினது ஃப்ரிட்ஜு. வந்து இது கடைக்காக வாங்கின ஃப்ரிட்ஜு, அதனால தான் இது நல்ல பெருசு. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,000. அப்புறம் வந்து இது எந்த வருஷம் வாங்கினோம் அப்படின்னா 2018 கடை ஓப்பனிங், டீ கடையும் ஹோட்டலும் ஓப்பனிங் பண்ணோம். அதுக்காக வாங்கின ஃப்ரிட்ஜு. இது வந்து டியூ தான் போட்டு வாங்கினோம். டியூ போட்டு வாங்கி கட்டி முடித்தோம். அதனால தான் நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு, தாராளமாக இருக்கும். எல்லா வீட்லேயுமே நான் வந்து சின்னதாக தான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், எனக்கு பெரிய ஃப்ரிட்ஜு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். கடையை வந்து நாங்கள் ரன் ஆகலை. கொரோனா டயத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுனால கடையை ரன் பண்ண முடியலைன்ட்டு நாங்கள் மாற்றி விட்டுட்டோம். அப்போ மாற்றும்போது கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து எடுத்துட்டோம். மற்ற எல்லா ஜாமானையும் அப்படியே விட்டாச்சு. சாமி படம் முதற்கொண்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு நமக்கு பெருசு, நல்ல தாராளமாக. இதில் மாவு வந்து ஒரு சம்பளமே நான் ஆட்டி வைப்பேன். பெரிய தூக்குவாளி மாதிரி அதில் ஆட்டி உள்ளே வைக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு. சரி வாங்க நம்ம ஃப்ரிட்ஜு டூர் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க ஒன்றுன்னா அக்கா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை திறந்தோம்னா ஐஸ் பார். இங்கே பாருங்கள், கொட்டவே கொட்டாதே. நல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதில் ஊற்றி அப்படியே வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு சமயத்துக்கு டக்குன்னு ஆள் வந்து விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு லெமனை வாங்கினோமா, டக்குன்னு ஐஸை போட்டோமா, ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். அதனால் எப்பயுமே இருக்கும். ஐயோ, இது ரொம்ப இறுகிட்டாங்க. இங்கே பாருங்க, ஜில்லுன்னு இருக்கு. ரொம்ப இறுகி போச்சு. இங்கே பாருங்க, கல்லை போட்டு உடச்சாதான் எடுக்க முடியும், இல்லைன்னா சுற்றி வச்சு தட்டணும். இதுதான் எங்கள் பாப்பா இதில் ஊற்றி வச்சுருக்கா பாருங்க. நான் அதுவே போதும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், என் கிண்ணத்தில் அப்படியே ஊற்றி இறுகிட்டு. ஓகே, இது முடிஞ்சா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கட். நான் வந்து எப்பயுமே விலைக்கு கழுவிட்டு இதில் தான் தொங்க விடுவேன், அதாவது கரண்டி ஸ்டாண்டில். அப்போ எங்கள் அக்கா ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைமா, கொஞ்சம் நாளைக்கு நல்லா ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணினேன், உடனே அதை வச்சுட்டு நானும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஒன்றா கூப்பிட்டா எல்லாம் வராங்க. இது வந்து எடுக்க வர மாட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது நல்ல பாக்ஸ், சூப்பராக நல்ல வெயிட்டு கூட. இதை நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கல, இது என்னதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃப்ரிட்ஜு வந்து கரண்ட்டு போனாலும் நீங்கள் 4 மணி நேரத்துக்கு கூலிங் குறையாதான். இது வந்து கூலிங்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குமா, அதனால் நீங்கள் வந்து இதை நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பால் பாக்கெட்லாம் வாங்கலாம். இதில் வச்சுட்டோம் அப்படின்னா கரண்ட் இல்லைன்னா கூட
பால் கெட்டு போகாது, நல்லா கூலிங்காகவே இருக்கும். அடுத்து என்னென்னு பார்ப்போமா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஊறுகாய் வச்சுருக்கேன். ஊறுகாய் வந்து நாங்கள் பாட்டிலாக வாங்குவோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ப்ரெஷர் இருக்கிறன்னா ஊறுகாய் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவர் என்ன பண்ணிட்டார், ஊறுகாய் நல்லா கழுவி எல்லாத்துக்கும் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஆனால் ஊறுகாய் வந்து லக்ஷ்மி கடாட்சம், அது வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்குவேன். இதில் என்னென்ன ஊறுகாய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூடு ஊறுகாய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து அன்றைக்கி நான் எடுத்து சாப்பிட்டேன், மிச்சம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தயிர் பாக்கெட்டு. இதை வந்து நம்ம சாப்பிடையில உப்பு டப்பாவோட உப்பு ஜாடி இருக்குல்ல, அதோட இதையும் கொண்டு போய் வச்சுட்டோம். சாப்பிட்றதுலன்னா நம்ம வச்சுக்கலாம். இது பாக்கெட்டோடு இருக்கனால கட் பண்ணி தரையில் வச்சாலும் கீழே கொட்டி வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் என்ன பண்ணுவேன், நான் இந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் தான். பசும்பால் வந்து சாயந்தரம் நான் வாங்குவேன். இதை காய்ச்சி குடிப்போம், நானும் பாப்பா 2 பேரும் குடிப்போம். பையனுக்கு பால் சேராத, அவனுக்கு சளி பிடிக்கிறதுனால அவனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். நேற்று வந்து மசாலா தடவி வச்சுட்டு ஒரு நல்ல பெரிய பூ நேற்று பக்கோடா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுவே காலி ஆகணும், மிச்சமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், சரி இதை எடுத்து வச்சுட்டாவது நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் பக்கோடா போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட முடியாது, கீழே தான் போடணும். அதனால் நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அக்காவோட சிக்கனத்தை பார்த்து யாரும் சிக்காதீங்க. அப்புறம் வந்து உள்ளே வச்சுருவோம். இது வந்து முருங்கைக்காய் போட்டு கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து நீளமாக வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் வந்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தக்காளி, இது ஃபுல்லாக தக்காளி. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், அது 2 கிலோ தக்காளி வைக்கலாம். இந்த பாக்ஸ் உடஞ்சிருச்சு. இது வந்து செட்டாக ஒரு 6 பீஸ் வாங்கணும். 6 பீஸில் இது 2 தான் இப்போ மிச்சம். இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் தான். இது டீ போட்டுக்கிறதுக்கு, பசும்பால் வந்து குடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அதை போட்டு இன்னும் நம்ம கை பார்த்து அதை பிரித்து வைக்கணும். இப்போதைக்கு இருக்குது, அது மல்லித்தலை எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா கத்திரிக்காய், அவரைக்காய். அதே எங்கள் பாப்பா கவரில் போட்டு இன்னைக்கு அரைச்சிருக்கான். இந்த தடவை நான் பிரித்து வைக்கல காய்கறிகளை, இன்னும் அப்பயே நான் கருவேப்பிலை மல்லியெல்லாம் பிரித்து அதை தனி கவர் போட்டுருவேன். நான் விசேஷத்துக்கு போயிட்டேங்களா, ரேவதி விசேஷத்துக்கு நான் எடுக்கலாமா, எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருக்காரு, பிரித்து வச்சுருக்கு. இது பாருங்கள், இது வந்து நெல்லிக்காய். அந்த பாக்ஸில் எப்பயுமே இருக்கும், எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு, இட்லி மாவு. இப்போ வந்து நான் மாவாட்டி பெரிய இதில் வச்சு 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால புளிப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புளிப்பு சேர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து புளிச்ச மாவு அல்லது புளியோ நம்ம வந்து சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது, அப்பைக்கப்போ வாங்கி மாவை சாப்பிட்டு கல் பண்ணிடுறது, அவ்வளோதான். இது இப்போ ஈவினிங் ஊற்றினேன்னா சரியாயிடும், காலியாகிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட், வெண்டைக்காய் அப்படி போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான். இது வந்து காய்க்கு கூட மாதிரி அவங்களே ஃப்ரிட்ஜில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம காய் வச்சுக்கிறது, பத்தலைன்னா தான் அது வேலை வைப்போம். இதில் வந்து என்னென்ன காய் இருக்குன்னா பீட்ரூட்டு, முள்ளங்கி, இங்கிட்ட வந்து பாவக்காய், அப்புறம் இது புடலங்காய். இத்தனை காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பூரா காலி பண்ணுவோம், ஓகேங்களா. இது முடிஞ்சு பாருங்க, இந்த பக்கம் அது முடிஞ்சு. நான் ஓரளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைங்க இன்னும் ஃப்ரிட்ஜு நல்லா வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் மக்களே. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு அப்பப்போ க்ளீன் பண்ணி அப்பப்போ பிரித்து வச்சு காய் வைக்கும்போதே க்ளீன் பண்ணிடுவேன். இதான் ஓரளவுக்கு இருக்குது. அடுத்தது நம்ம வந்து டோரில் பார்ப்போம். டோரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து சந்தனம் இருக்குது. மேலே இந்த கவர் 2 வந்து சந்தனம். அதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு முட்டை கூட வாங்கி வைக்கல,
அது எம்டியாக கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். இந்த பிரியாணி டப்பா நான் சொல்லி ஆகணும். இது வந்து பிரியாணி வாங்கினோம் ஒரு தடவை. அப்போ ஒரு பாக்ஸ் வாங்கினோம், இந்த 2 பாக்ஸு. அதில் ஒன்றில் தான் இது போட்டு வச்சுருக்கேன், தயிர் ஊறுகாயெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதில் தான் போட்டு வைப்பேன். இது வந்து எம்டி பாக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இன்னும் வாங்கலை, இஞ்சி பாக்ஸ் தான் இது. இஞ்சி காலி ஆயிடுச்சு. ஓகேவா, இனிமேல் தான் இஞ்சி வாங்கணும். இது கிவிப்பழம்னு சொல்லி ஒன்று விற்கிதுல, அந்த கிவிப்பழம் வாங்கின பாக்ஸ் பழத்தை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி இதில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்க, பூ வாங்கிட்டு அது இன்னும் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கமாக இருக்குது. எப்படியும் வந்து 100 பூ வந்து 40 ரூபாய். இதை கட்டினோம்னா 1000 பூ இருக்கும். அப்போ 1000 பூ கட்டுறதுக்கு எனக்கு எப்படி 1 ஹவர் ஆகிடும். இதை கட்டணும், எனக்கு வந்து கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ். இதில் தான் பூவெல்லாம் போட்டு வைப்பேன். பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் என்ன இருக்குன்னா ஜூஸ் இருக்குது. காலி ஆயிடுச்சு, கொஞ்சமாக இருக்குது. இதை அப்பப்போ குடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு டூர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இவ்வளோதான். இதில் வந்து ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அக்கா மாற்றிக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து இது ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைப்பீங்க, என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, எப்படி இதில் ஐடியாஸ், எனக்கு தெரியாத ஐடியாஸ் உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் கொஞ்சம் எனக்கு அதை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.